Hi friends, good morning. Good morning all. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர் முடிச்சே ஆகும். ஆமாம், அப்போ தான் நம்ம நீட்டுக்குள்ளே நம்ம ரிவிஷன்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொஷின் டிஸ்கஷன்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டரோட கண்டினியூவேஷன் லாஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போகும். ஏன்னா நம்ம வி ஹாவ் டு கம்ப்ளீட் த சாப்டர் டுடே. நாளைக்கு அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கணும், இல்லைனா இன்றைக்கே அடுத்த சாப்டருக்கு ரெக்கார்டட் வீடியோ ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, காம்படிஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, ஒரே ரிசோர்ஸ்க்காக டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோ அல்ல ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிசமோ போட்டி போடுறது, அதுதான் காம்படிஷன். மோஸ்ட்லி காம்படிஷன் வந்து சோத்துக்கு தான், சாப்பாட்டுக்கு தான் காம்படிஷன் வரும். ஓகே, காம்படிஷன் when Darwin spoke of the struggle for existenceனா இந்த பூமியில தொடர்ந்து இருக்கிறது, struggle for existence and survival of the fittest in nature, he was convinced that interspecific competition is a potent force in organic evolution. So inga survival of the fittest, struggle for existence, idukala potent force edu appadina interspecific competition அப்படினு சொல்றாரு. NEET question கேட்பாங்க. Then it is generally believed that competition occurs when closely related species compete for the same resources. So closely related species க்கு தான் same food resource இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு மாடு மான் இவங்கெல்லாம் க்ளோஸ்லி ரிலேட்டட், இவங்க எல்லாருக்குமே சேம் ரிசோர்ஸ், அந்த புல்லு இலை தலை சேம் ரிசோர்ஸ் தான் ஃபுட்டாக இருக்கும். புலிக்கும் மானுக்கும் சேம் ஃபுட் ரிசோர்ஸ் இருக்காது. ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்க்கு தான் சேம் ஃபுட் ரிசோர்ஸ் இருக்கும். தட் ஆர் லிமிட்டிங்னா என்ன அர்த்தம், குறைவா இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் என்டையர்லி ட்ரூ, இது உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட்லி, டோட்டலி அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ் குட் ஆல்சோ கம்பீட் ஃபார் த சேம் ரிசோர்ஸ். அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ் கூட சேம் ரிசோர்ஸுக்கு போட்டி போடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் சம் ஷாலோ சவுத் அமெரிக்கன் லேக்ஸ், ஷாலோனா ஆழம் கம்மியா இருக்கிறது, அப்படி போயிட்டு வரலாம், நம்ம நடந்து போயிட்டு வரலாம், அதுதான் ஆழம் கம்மியா இருக்கிறது தான் ஷாலோ அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆழம் இல்லாத சவுத் அமெரிக்கன் லேக்ஸ்ல விசிட்டிங் ஃபிளமிங்கோஸ் அண்ட் ரெசிடென்ட் ஃபிஷஸ். இங்க பாருங்க, ஃபிளமிங்கோஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த பறவை. விசிட்டிங் ஃபிளமிங்கோஸ்னா அது வேற இடத்துல இருந்து சும்மா அப்படி தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு போகுது. ஸோ அந்த விசிட்டிங் ஃபிளமிங்கோஸ்ங்கிற பேர்ட்ஸும், ரெசிடென்ட் ஃபிஷ்ங்கிறது தண்ணிக்குள்ள இருக்கிறது. ஸோ பேர்ட்ஸும் ஃபிஷஸும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ், என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது தண்ணிக்குள்ள இருக்கு, இது பறக்கிறது, தரையில இருக்கிறது பறக்கிறது. ஸோ ஃபிளமிங்கோஸ் அண்ட் ரெசிடென்ட் ஃபிஷஸ் கம்பீட் ஃபார் தேர் காமன் ஃபுட், த ஜூ பிளாங்க்டான் இன் த லேக். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு சேம் ரிசோர்ஸ் தான், ஆனா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் போட்டி போடுறாங்க. ஒன்னு ஃபிளமிங்கோஸ் அப்படிங்கிற பேர்ட், ரெண்டாவது அந்த லேக்லயே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்னா அங்கேயே இருக்கக்கூடிய ஃபிஷஸ். ரெண்டு பேருக்குமே ஜூ பிளாங்க்டான்ஸ் தான் ஃபுட் ரிசோர்ஸா இருக்கு. செகண்ட்லி, ரிசோர்சஸ் நீட் நாட் பி லிமிட்டிங் ஃபார் காம்படிஷன் டு அக்கர். ஸோ காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னா ரிசோர்சஸ் வந்து கம்மியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. In interference competition, the feeding efficiency of one species might be reduced due to the interfering and inhibitory presence of the other species, even if resources, food and space are abundant. So இங்க என்ன சொல்றாங்க, ஃபுட்டு ஜாஸ்தியா இருக்கு, ஸ்பேஸும் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸை டாமினேட் பண்ணும்போது அது ஈவன் உங்களுக்கு ஃபுட்டு ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருந்தா கூட ஒன்னு இன்ஹிபிட் ஆகும். Therefore competition is best defined as a process in which the fitness of one species measured in terms of its or the intrinsic rate of increase of population density R value, population ஜாஸ்தியா இருக்கிறது, is significantly lower in the presence of another species. ஸோ ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்கும்போது ரெண்டு ஸ்பீசிஸ்ல ஒரு ஸ்பீசிஸோட R வேல்யூ குறைவாயிடும். ஓகே, it is relatively easy to demonstrate in laboratory experiments as Gauss and other experimental ecologists did. ஸோ Gauss தான் எக்ஸ்பெரிமெண்டலா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது. When resources are limited, the competitively superior species will eventually eliminate the other species. ஸோ ஃபுட் வந்து லிமிட்டடா இருக்கும்போது காம்படிஷன்ல யாரு ஓவர் கம் பண்றாங்களோ, வின் பண்றாங்களோ, இன்னொரு ஸ்பீசிஸ் அவங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க, வளர விடாம பண்ணிடுவாங்க. பட் எவிடன்ஸ் ஃபார் சச் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் occurring in nature is not always conclusive. லெபார்டரியில அது நடக்குது
லெபார்டரியில சுப்பீரியர் ஸ்பீசிஸ் இன்பீரியர் ஸ்பீசிஸை காலி பண்ணிடுது, எலிமினேட் பண்ணிடுது. ஆனா நேச்சர்ல, இயற்கையில அப்படி நடக்கிறது இல்லை. ஸ்ட்ராங் அண்ட் பர்சுவேசிவ் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் does exist however in some cases. So சில கேசஸ்ல ஒரு டாமினேட்டிங் ஸ்பீசிஸ் வீக் ஸ்பீசிஸை எலிமினேட் பண்ணதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. The Abington tortoise என்ன பண்ணும்? ரொம்ப ஸ்லோவா அப்படி வாக் பண்ணி போகும். அதெல்லாம் வேகமா போக முடியாது. இன் கேலபகோஸ் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய ஏபிங்டன் டார்டாய்ஸ் became extinct, அழிஞ்சு போச்சு. எக்ஸ்டிங்க்ட் வேற, எக்ஸிஸ்ட் வேற. எக்ஸிஸ்ட்னா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறது, சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறது. எக்ஸ்டிங்க்ட்னா அந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். வித்தின் எ டிகேட், 10 வருஷத்துல அழிஞ்சு போச்சு. ஆஃப்டர் கோட்ஸ், இந்த ஆடுலாம் இருக்குல்ல, கோட்ஸ் வேர் இன்ட்ரோடியூஸ்ட் ஆன் த ஐலாண்ட். இந்த இடத்துல கோட், ஆடு போய் ஆமையை பிடிச்சி திங்கல. ஆனா அந்த ஆடு என்ன பண்ணுது? ஆமை போய் சாப்பிடுற உயரத்துல இருக்கக்கூடிய செடிகளை பூரா அது மேய்ஞ்சிட்டு போயிருது. ஆமை ஸ்லோவா போறதுக்குள்ள அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடும். ஸோ ஆடு வந்து ரொம்ப இஃபெக்டிவா போய் எல்லா அந்த வெஜிடபிள்ஸ், அப்புறம் அந்த வெஜிடேஷன், அந்த லீவ்ஸ், இதெல்லாம் புல்லு இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுறதுனால ஏபிங்டன் டார்டாய்ஸ் ஸ்லோவா சாப்பாடை ரீச் பண்றதுக்குள்ள அது சாப்பாடு இல்லாம போயிடும் அந்த இடத்துல. அப்போ அது சாப்பாடு இல்லாம அந்த அனிமல், அந்த ஸ்பீசிஸே அடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுல effectiveness of goats affected Abington tortoise. Okay. Apparently, due to the greater browsing efficiency of the goats. So greater browsing efficiency na என்ன அர்த்தம்? ரொம்ப வேகமா, துரிதமா, சிறப்பா போய் அது என்ன பண்ணும்? மேய்ஞ்சிரும். browsingனா மேயறதுன்னு அர்த்தம். ஸோ கோட்ஸ் போய் அங்க இருக்க செடி கொடி, ஆடு எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு வந்துருது. ஸோ தட் ஏபிங்டன் டார்டாய்ஸ்க்கு அங்க ஃபுட் இல்லாம போகுது, அது ஸ்லோவா இருக்கிறதுனால. அதனால அது அழிஞ்சே போச்சு 10 வருஷத்துல. டிகேட்னா 10 இயர் அப்படின்னு அர்த்தம். அனதர் எவிடன்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது? சுப்பீரியரா இருக்கக்கூடிய ஒரு அனிமல் இன்ஃபீரியர் அனிமலை எலிமினேட் பண்ணிடுச்சு. இது நேச்சர்ல நடக்காது, பட் நேச்சர்ல நடக்கிறதுக்கான எக்ஸாம்பிள், நடந்ததுக்கான எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஏன் நடக்காதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லுவாங்க நமக்கு. Another evidence for இதெல்லாம் நீட்ல கேட்பாங்க பாத்துங்க. The occurrence of competition in nature comes from what is called competitive release. A species whose distribution is restricted to a small geographical area because of the presence of competitively superior species is found to expand its distributional range dramatically when the competing species is experimentally removed. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து கொஞ்சோண்டு ஏரியால, ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியா, கொஞ்சோண்டு ஏரியால தான் ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது. ஏன் அது ஏன் கொஞ்சோண்டு ஏரியால இருக்கு? இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலாம்ல. ஸ்ப்ரெட் ஆகாம ஏன் இருக்கு? ஏன்னா அதை சுத்தி அதை வேட்டையாடி திங்கிறவங்க இருக்கலாம், இல்ல அதை விட எஃபெக்டிவா ஃபுட் எல்லாம் அதை எடுத்து திங்கிறவங்க இருக்கலாம். அதனால அது கொஞ்சோண்டு ஏரியால இருக்கு. இப்ப எக்ஸ்பெரிமெண்டா என்ன பண்றாங்க? அந்த சின்ன ஜியோகிராபிக்கல் ஏரியால அடங்கி போயிருக்குது இல்லையா, கட்டுண்டு போயிருக்கு இல்லையா அந்த ஸ்பீசிஸ், அதுக்கு காம்படிஷன் ஒருத்தன் இருப்பான்ல, அவனை ரிமூவ் பண்ணு, காம்படிட்டரை மட்டும் எடுத்துரு. இப்ப என்ன பண்றீங்க? அந்த குட்டி ஏரியால இருக்க ஸ்பீசிஸ்க்கு அதோட காம்படிஷனை ரிலீஸ் பண்ணிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவனோட காம்படிட்டரை பூரா ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்ப அந்த குட்டி ஏரியால இருந்த ஸ்பீசிஸ்க்கு காம்படிட்டர் கிடையாது, அப்படியே பயங்கரமா வேகமா ஸ்ப்ரெட் ஆயிருவாங்க. பாப்புலேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா அவனுக்கு காம்படிஷனே இல்லை, அப்ப இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறான். அதுதான் காம்படிட்டிவ் ரிலீஸ். A species whose distribution is restricted to small geographical area because of the presence of a competitively superior species. நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா, ஏன்னா நேச்சுரலா அந்த சுப்பீரியர் ஸ்பீசிஸை ரிமூவ் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலா அந்த சுப்பீரியர் ஸ்பீசிஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியால இருக்க ஸ்பீசிஸ் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா Cornell's elegant field experiments showed that on the rocky sea coast of Scotland, the larger and competitively superior barnacle, balanus, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீட்ல கேட்டிருக்காங்க. barnacle, balanus dominates the intertidal area. Intertidal area அந்த sea coastal ஏரியால, and excludes the smaller barnacle Cathameles from that zone. So Cathameles அந்த பர்டிகுலர் ஜோன்ல இல்லாம பாத்துக்கிட்டது யாரு அப்படின்னா barnacle, balanus. ஓகே. இப்போ in general, herbivores and plants appear to be more adversely affected by competition than carnivores. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியால அடங்கி போனது யாரு? கேலமந்தஸ். இந்த
கேத்தமெலஸ். இந்த கேத்தமெலஸ் ஸ்மால் ஏரியாக்குள்ள வந்து அடக்கி வச்சது யாரு, எக்ஸ்க்ளூடே பண்ணது யாரு, பேலானஸ் தான் டாமினேட் பண்ணாரு. யாரை டாமினேட் பண்ணாரு, கேத்தமெலஸை டாமினேட் பண்ணாரு. இது ஞாபகம் வச்சுங்க. In general, herbivores and plants appear to be more adversely affected by competition than carnivores. So carnivores அப்படிங்கிறவங்க யாரு, ஆடு மாடை அடிச்சு கொள்றவங்க. அவங்கள விட செடி கொடிகளை திங்கிறவங்க, இந்த ஆடு மாடு மான் முயல், இவங்க தான் காம்படிஷன்னால அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஓகே, இது கொஸ்டின்ல கேட்பாங்க, அசஸ் அண்ட் ரீசன்ல எல்லாம் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட், Gauss competitive exclusion principle states that two closely related species competing for the same resources cannot coexist indefinitely and the competitively inferior one will be eliminated eventually. Gauss என்ன சொல்றாரு, காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன், பேர்லயே இருக்கு, எக்ஸ்க்ளூஷன்னா ரிமூவ் பண்ணிடுறதுன்னு அர்த்தம். சுப்பீரியர் ஸ்பீசிஸ் இன்ஃபீரியர் ஸ்பீசிஸை எலிமினேட் பண்ணிடும், எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும் இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ். ஓகே, திஸ் மே பி ட்ரூ இஃப் த ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டிங். அதுக்கான கண்டிஷன் என்னங்க, ஃபுட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், பட் நாட் அதர்வைஸ். ஃபுட் தேவையான அளவுக்கு இருந்தா உங்களுக்கு இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ் சுப்பீரியர் ஸ்பீசிஸ் எலிமினேட் ஆகிறதெல்லாம் நடக்காது. ஃபுட் லிமிட்டடா இருந்தாதான், குறைவா இருந்தாதான் அது அப்ளிகபிள் ஆகும். More recent studies do not support such gross generations about competition. So இப்போ இருக்கக்கூடிய ஸ்டடீஸ்ல அந்த காஸ் பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணல, while they do not rule out the occurrence of interspecific competition in nature. ஈவன் இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன், ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் இடையில காம்படிஷன் இருந்தாலுமே கூட சேம் ரிசோர்ஸ்க்கு அது ஒரு ஸ்பீசிஸையே அழிச்சிரும் அப்படிங்கிறது மட்டும் அக்செப்ட் பண்ணல. They point out the species facing competition might evolve mechanisms that promote coexistence rather than exclusion. Coexistence என்ன அர்த்தம், அந்த காம்படிட்டர் சேர்ந்து ரெண்டு பேருமே எக்ஸிஸ்டா இருக்காங்க, ரெண்டு காம்படிட்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்பீட் பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே எக்ஸிஸ்டா இருக்காங்களே தவிர ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அழிஞ்சு போகல அப்படின்னு வாதாடுறாங்க. ஓகே, ஒன் சச் மெக்கானிசம் இஸ் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். ரிசோர்ஸை பிரிச்சுக்கிறாங்க. If two species compete for the same resource, they could avoid competition by choosing, for instance, different times of feeding or different foraging patterns. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ரெண்டு ஸ்பீசிஸ் ஒரே ரிசோர்ஸை தான் சாப்பிட போகுது. அதுல ஒரு ஸ்பீசிஸ் பகல்ல போய் சாப்பிடும், இன்னொரு ஸ்பீசிஸ் நைட்ல போய் சாப்பிடும். அப்போ அவங்களுக்குள்ள காம்படிஷன் குறைஞ்சிடும். ரெண்டு பேருமே கோ எக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டு பேருமே உயிரோட சர்வைவ் ஆயிட்டு இருப்பாங்க, ரெண்டு ஸ்பீசிஸ்மே சர்வைவ் ஆயிட்டு இருக்கும், யாரும் எக்ஸ்க்ளூட் ஆக மாட்டாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க ஃபோரேஜிங் பேட்டர்ன். ஸோ ஃபோரேஜிங் பேட்டர்ன்னா போய் அது சாப்பிட போறது. ஓகே, மேக் ஆர்த்தர் showed that 5 closely related species of warblers living on the same tree, warblers-na the paravanga, warblers living on the same tree were able to avoid competition and coexist due to behavioral difference in their foraging activities. So ஒன்னு இலதலையை பிடிச்சி திங்கும், இன்னொன்று ஃப்ரூட்ஸை திங்கும், இன்னொன்று சீட்ஸை திங்கும், ஒன்று காலையில் சாப்பிடும், ஒன்று நைட்டு சாப்பிடும். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் வார்ப்லர் அழகா கோ எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கறத மேக் ஆர்த்தர் சொன்னாரு. இதுல ஸ்ட்ராங்கர் ஒன் வீக்கர் ஒன்னை எலிமினேட் பண்ணிடுச்சு அப்படிங்கறதுலாம் இல்லை. ஸோ ஸ்ட்ராங்கர் ஒன் வந்து எக்ஸிஸ்டன்ஸா அந்த மாதிரி இல்லாம 5 டைப்ஸுமே 5 ஸ்பீசிஸ்மே கோ எக்ஸிஸ்டன்ஸா இருந்துச்சு. நெக்ஸ்ட், parasitism. Considering that the parasitic mode of life ensures free lodging and meals. ஸோ இங்க parasitingல லாட்ஜிங்னா இங்க தங்குற இடம், மீல்ஸ்னா ஃபுட்டு. ஸோ தங்குற இடமும் ஃபுட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது. எப்படி, பேரசைட்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல பேரசைட்டா இருக்கும், நம்ம ஹோஸ்டா இருப்போம், நம்ம அதுக்கு வந்து இடமும் கொடுக்குறோம், ஃபுட்டும் கொடுக்குறோம். அதான் இங்க சொல்றாங்க. ஸோ கன்சிடரிங் தட் த பேரசைட்டிக் மோட் ஆஃப் லைஃப் என்ஷூர்ஸ், அந்த பேரசைட்ஸுக்கு இடம் ஃபுட் ரெண்டுமே ஃப்ரீயா கிடைச்சிருது. இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் parasitism has evolved in so many taxonomic groups from plants to higher vertebrates. So plantsல parasite இருக்கு, கஸ்கியூட்டா அப்படிங்கிற parasite வந்து இன்னொரு பிளான்ட் வந்து ஃபுட் வாட்டர் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி many parasites have evolved to be host specific. They can parasitize only a single species of host in such a way that both host and the parasite tend to co-evolve. That is, if the host evolves special mechanism for rejecting or resisting the parasite has to evolve mechanisms to counteract the
and neutralize them in order to be successful with the same host species. இங்க என்ன சொல்றாங்க, co-evolution is very 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 important. இந்த இடத்துல நம்ம கொரோனாவை சொல்லலாம். கொரோனா வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மள இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் ஆனிச்சு ஃபர்ஸ்ட் வேவ். ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்த கொரோனா வைரஸ் அந்த ஸ்ட்ரெயின் அந்த டைப் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் டைப் பேர்லாம் சொன்னாங்கல்ல, அந்த கொரோனா வைரஸ் ஃபர்ஸ்ட் வந்த வேவ்ல நம்ம அதுக்கு யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி இருந்தோ அவங்கெல்லாம் உயிர் பொழைச்சிட்டோம், யாருக்கு இம்யூனிட்டி இல்லையா அவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் இம்யூனிட்டி வந்துருச்சு, திருப்பி கொரோனா வரக்கூடாது. செகண்ட் வேவ் அப்படின்னாங்க. என்னது, நம்ம அந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுச்சு. அந்த டெவலப்டு இம்யூனிட்டியை திருப்பியும் பாதிக்கிற அளவுக்கு கொரோனா வைரஸ் இவால்வ் ஆயிடுச்சு. திருப்பியும் எல்லாருக்கும் செகண்ட் வேவ்ல இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அப்ப இம்யூனிட்டி இல்லாதவங்க எல்லாம் கொண்டுச்சு. திருப்பி இம்யூனிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. திருப்பி நமக்கு ஆர்டிபிஷியலா இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வேக்சின் எல்லாம் போட்டாங்க. ஸோ தட் இங்க என்ன நடக்குது, ஒரு வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்த அந்த வெரைட்டி கொரோனா வெரைட்டிக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயினுக்கு நம்ம இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டோம். செகண்ட், அந்த இம்யூனிட்டிய போய் பிரேக் பண்ற அளவுக்கு அந்த பாரசைட் அது இவால்வ் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம அதுக்கு அகேன்ஸ்டா இம்யூனிட்டி இவால்வ் பண்ணுவோம், திருப்பி அது இவால்வ் ஆகும் நம்மளை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி பாரசைட் வந்து ஹோஸ்டுக்கு இம்யூனிட்டி வந்துச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ற அளவுக்கு அந்த பாரசைட் இவால்வ் ஆகும். அதான் co-evolution. In accordance with their lifestyles, parasites evolved special adaptations such as the loss of unnecessary sense organs. இப்போ நமக்கு தான் ஃபுட்டை மோந்து பார்க்கறதுக்கு, டேஸ்ட் பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் சென்ஸ் ஆர்கன் வேணும். பட் பாரசைட்டுக்கு அப்படி தேவையில்லை. காரணம் என்னன்னா, இட் இஸ் மோஸ்ட்லி கோயிங் டு சக் யுவர் பிளட்டை தான் உறிஞ்சி குடிக்க போகுது. அதுக்கு நாக்கு மூக்கெல்லாம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம உங்களோட பிளட்ல தான் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குமே, ஃபுட்ல தான் அது மிதந்துகிட்டே இருக்கு. ஸோ தட் இல்லைன்னா நம்ம இன்டெஸ்டைன் அதுல தான் போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும். டைஜஸ்டட் ஃபுட்டு தான் அங்க போகுதே, அதனால டைஜஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைஜஸ்ட் பண்ண ஃபுட் அதை அப்சார்ப் பண்ணிக்கும், பிளட் அது உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் அட்ஹசிவ் ஆர்கன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போய் ஒட்டிக்கணும். சக்கர்ஸ்னா ஃபுட் எல்லாம் உறிஞ்சி சாப்பிட்றது. கிளிங் ஆன் தி ஹோஸ்ட். சக்கர்ஸ் வந்து ஹோஸ்ட்டை வந்து அப்படி கொக்கி மாதிரி போட்டு பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஏன்னா அது சாப்பிட்றதே டைஜஸ்டட் ஃபுட்டை தான், உரியறதே, அதனால அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, ஸோ ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி the life cycles of parasites are often complex, involving one or two intermediate hosts or vectors to facilitate parasitization and its primary host. So இங்க என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் இந்த பாரசைட்ஸ்க்குலாம் ரெண்டு ஹோஸ்ட் இருப்பாங்க, பிரைமரி ஹோஸ்ட், செகண்டரி ஹோஸ்ட். இதெல்லாம் பிரைமரி ஹோஸ்ட் தான் அதுக்கு மெயினா ஃபுட்டு கொடுக்கறது. பிரைமரி ஹோஸ்ட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த இம்யூனிட்டிலாம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அது வரைக்கும் அது சர்வைவ் ஆகிறதுக்கு செகண்டரி ஹோஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அப்புறம் பிரைமரி ஹோஸ்ட்டை தேவையான சமயத்துல போய் அட்டாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்றாங்க. த ஹியூமன்ஸ் லிவர் ஃப்ளூக், அதாவது ட்ரெமட்டோட் பேரசைட், ஹியூமன் லிவர் ஃப்ளூக் depends on two intermediate hosts, a snail and a fish. இது ஞாபகம் வச்சுங்க, a snail and a fish, intermediate host ரெண்டு பேர் இருக்காங்க. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. to complete its life cycle, the malarial parasite need a vector, மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோ வந்து இங்க வெக்டரா இருக்கு, டு ஸ்ப்ரெட் டு அதர் ஹோஸ்ட். மற்ற ஹோஸ்ட்டுக்கு டிசீஸை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு மஸ்கிட்டோ தேவைப்படுது. இது நம்ம வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல டீடைலா படிப்போம் ஒரு சாப்டர்ல. மெஜாரிட்டி ஆஃப் த பாரசைட்ஸ் ஹார்ம் த ஹோஸ்ட். They may reduce the survival, growth and reproduction of the host and reduce its population density. Most of the parasite என்ன பண்ணுன்னா ஹோஸ்ட் அழிச்சிரும், அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும், பாப்புலேஷன் டென்சிட்டியை குறைச்சிரும். டிசீஸ் ஏற்படுத்துறவங்க தான் பாரசைட். They might render the host more vulnerable to predation by making it physically weak. என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு மாடு இருக்கு, அந்த மாடை வந்து டைரக்டா போய் சிங்கத்தால அடிச்சு கொல்ல முடியல. அப்ப அந்த மாட்டுக்கு என்ன ஆகுது, காலில் காயமாகுது போது அது வழியா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஏற்படுது அந்த மாட்டுக்கு. அப்ப அந்த மாட்டுக்கு ஃபீவர்லாம் வந்து அதால வேகமா ஓட முடியல. இப்ப அந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஈஸியா போய் அந்த மாட்டை அடிச்சு கொண்டுது. ஏன்னா அந்த மாட்டை வந்து பாக்டீரியா போய் வீக் ஆயிடுச்சு. அப்போ ப்ரெடேட்டர் யாரு, அந்த ப்ரெடேட்டர் வந்து ஈஸியா அந்த ப்ரே ஆர்கானிசம் மாட்டை அடிச்சு கொள்றதுக்கு வீக்கால கிடக்கு, ஈஸியா அதை அடிச்சிடலாம். ஸோ அது வீக் ஆக்கிடும், பாரசைட் வந்து ப்ரெடேட்டரை வீக் ஆக்கிடும், சாரி ப்ரெடேட்டருங்கிற ஹோஸ்ட்டை வீக் ஆக்கிடும். ஸோ ப்ரெடேட்டர் வந்து அவனை அடிச்சு தின்றுவான்.
Do you believe that an ideal parasite should be able to thrive within the host without harming it? வாய்ப்பே இல்லை. ஒரு parasite வந்து ஐடியல் parasiteனா பர்ஃபெக்ட் parasite ஹோஸ்டுக்குள்ள போய் ஹோஸ்டுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தாம ஹோஸ்டுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாம ஹோஸ்ட்ல உயிரோட இருக்குமா? இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோட ஃபுட்டை பூரா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, வீக் ஆயிடுறாங்க. ஸோ ப்ராப்ளம் தான். Then why didn't natural selection lead to evolution of such totally harmless parasites? So இப்போ என்ன சொல்றாங்க, அப்போ இந்த உலகத்துல வந்து ஹார்ம்லெஸ் parasites தானே இவால்வ் ஆகி இருக்கணும். நம்ம உடம்புல parasite வா, பாக்டீரியாவா வா, எனக்கு அஃபெக்ட் பண்ணு, உனக்கு தேவைங்கிற ஃபுட்டை எடுத்துக்கோ, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் சாப்பிட்ற ஃபுட்ல நீ ஒரு பாட்டு எடுத்துக்கோ, எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது உனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் ஏன் வரல? அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா அது நம்ம ஃபுட்டை அப்சார்ப் பண்ணிக்கும் போது we will become weak அப்படின்னா நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சு போவோம். அப்ப அதர் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்லாம் நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, next, parasites that feed on external surface of the host organism are called ectoparasites. So இங்க வந்து endoparasite ectoparasite ரெண்டு பார்ப்போம். So ectoparasites அப்படிங்கிறது ectoனாலே outer surfaceல இருக்குன்னு அர்த்தம். The most familiar example of this group are the lice. மண்டையில பேன் இருக்குல்ல, அதுதான் லைஸ் ஆன் ஹியூமன்ஸ், அண்ட் டிக்ஸ் ஆன் டாக்ஸ். டிக்ஸ் வந்து டாக்கோட உடம்புல இருக்கும், அந்த இது மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, ஈரு அப்படிம்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மெனி மெரைன் ஃபிஷஸ், நம்ம தலையில பேன் இருந்தா மெடிகேர் ஷாம்புன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு பேனெல்லாம் அழிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அது நம்ம உடம்புல இருந்து பிளட்டை சக் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம வீக்கா இருப்போம். அது பார்த்து மெனி மெரைன் ஃபிஷஸ் ஆர் இன்ஃபெஸ்டட் வித் எக்டோபாரசைட்ஸ், கோபிபோட்ஸ். ஸோ ஃபிஷ்ல கோபிபோட்ஸ் அப்படிங்கிற எக்டோபாரசைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அனிமல்ஸுக்கு பார்த்தாச்சு, அப்போ பிளான்ட்டுக்கு கஸ்கியூட்டா, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பேரு. ஓகே, கஸ்கியூட்டா a parasitic plant that is commonly found in growing on hedge plants. hedge plantsனா பிளான்ட் வந்து வேலி மாதிரி வளர்ந்துருக்கும் ஓரமா, ஸோ அந்த பிளான்ட்ல போய் அது வளரும். a parasitic plant that is commonly found in growing on hedge plants has lost its chlorophyll and leaves in the course of evolution. அதாவது இடையில அதுக்கு குளோரோஃபில்லும் லீவ்ஸும் போகல, எவல்யூஷன்ல அந்த கஸ்கியூட்டா பிளான்ட்ல லீவ்ஸே இருக்காது, குளோரோஃபில் இருக்காது, ஒரு எல்லோ கலர் வயர் மாதிரி இருக்கும், அது போய் பிளான்ட்ஸ் மேல பட்டு ஹோஸ்ட்ல இருந்து ஃபுட் எல்லாம் அப்சார்ப் பண்ணி சாப்பிடும். இட் டிரைவ்ஸ் இட்ஸ் நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஹோஸ்ட் பிளான்ட் விச் இட் parasitize. ஸோ எது மேல பேரசைட்டா இருக்குதோ, எந்த ஹோஸ்ட் மேல இருக்கோ அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும், கொண்டுட்டு அடுத்த பிளான்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடும். The female mosquito is not considered a parasite, although it needs our blood for reproduction. So இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் மஸ்கிட்டோ இருக்குல்லையா, டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ற வெக்டரா இருக்குல்ல, அது நம்ம வந்து பேரசைட் இல்லை நமக்கு, ஆனா நம்மளோட பிளட்டை மட்டும் எடுத்துட்டு போய் அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்திக்குது, அவ்வளவுதான். கேன் யூ எக்ஸ்பிளைன் வை? ஏன்னா அது நமக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தல, பிளட் எடுத்துட்டு கொஞ்சமா பிளட் எடுத்துட்டு போயிருது, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இன் கான்ட்ராஸ்ட் இப்போ எக்டோபாரசைட் பார்த்தாச்சு, மேல போய் வந்து உட்காந்து நமக்கு டிசீஸ் ஏற்படுத்துறவங்க அதெல்லாம். எண்டோபாரசைட்னா நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறது. எங்க எக்டோபாரசைட் கொஞ்சம் தெரியும், எண்டோபாரசைட்டை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க உடம்புக்கு வீக்கா இருப்பாங்க, டெஸ்ட் எடுத்து தான் கண்டுபிடிக்கணும். எண்டோனா இன்சைட் த ஹோஸ்ட் பாரசைட் இருக்கும். ஆர் தோஸ் தட் லிவ்ஸ் inside the host body at different sites. லிவர்ல இருக்கலாம், கிட்னில இருக்கலாம், லங்ஸ்ல இருக்கலாம், ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். The life cycles of endoparasites are more complex because of their extreme specialization. Their morphological and anatomical features are greatly simplified while emphasizing their reproductive potential. இங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு சக்கர்ஸ் இருக்கும், ஆனா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்காது, சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது, மார்பாலஜிக்கலி they are very simple and ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் எம்பசைசிங்னா என்ன அர்த்தம், ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் ரொம்ப கிரேட்டரா இருக்கும். இது நம்ம முன்னாடியே பார்த்தது. நெக்ஸ்ட், ப்ரூட் பாரசைட்டிசம்னா என்ன? ப்ரூட் பாரசைட்டிசம் வந்து 12th நமக்கு இருக்குது, 12th தான். ப்ரூட் பாரசைட்டிசம்னா இந்த காக்கா வந்து முட்டை போட்டு அடகாக்கும். குயில் என்ன தெரியுமா பண்ணும், அதோட முட்டையை போய் அந்த கூட்டுல போட்டுட்டு வந்துடும். குயிலோட முட்டையும் காக்காவோட முட்டையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப காக்கா என்ன பண்ணும், குயிலோட முட்டைக்கும் சேர்த்து அடகாக்கும். ஆஹா, அந்த குக்கு பேர்டு எவ்வளவு அழகாவும் பாடுது, அதை பத்தி எவ்வளவு நல்ல அனிமல்னு நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளவு மோசமான செயல்ல ஈடுபடுதேன்னு நீங்க நினைப்பீங்க, அதுதான் உண்மை. ஓகே, ப்ரூட் பாரசைட்டிசம் இன் பேர்ட்ஸ் இஸ் எ ஃபேசினேட்டிங், ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பாரசைட்டிசம் இன் விச் த பாரசைட்டிக் பேர்ட் லேஸ் இட்ஸ் எக்ஸ் in the nest of the host and lets the host incubate them. So அடகாக்கிறது இன்னொருத்த, இது வந்து முட்டை மட்டும் போட்டுரும், அடகாக்கிறது இன்னொன்னு பார்க்கும். During the course of evolution, the eggs of the parasitic bird have evolved the resemblance of
host egg in size and color to reduce the chance of the host bird detecting the foreign eggs and ejecting them from the nest. ஏன்னா இப்ப காக்கா வந்து அதோட முட்டை இல்லைன்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னா குயிலோட முட்டைய வெளியில தள்ளி விட்டுரும் உதச்சி. அதனால காக்கா முட்டை மாதிரியே குயில் முட்டையும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது எவல்யூஷன்ல இவால்வ் ஆகி இருக்கு. ட்ரை டு ஃபாலோ த மூவ்மெண்ட் ஆஃப் குக்கு, ஹிந்தியில கோயில், தமிழ்லயும் குயில் அப்படிமோ. And the crow, kaka, in your neighborhood park during the breeding season. அது breeding season எதுனா இப்பதான் summer season வந்துருச்சுல, இப்போ வந்து காக்காவுக்கு breeding season. And watch brood parasitism in action. So குக்கு பேர்டு குயில் வந்து அந்த காக்காவோட நெஸ்ட்ல அந்த கூட்டுல போய் அதோட முட்டையை போட்டுட்டு போறதை நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க சொல்றாங்க. வேற வேலை இல்லை. எப்ப படிக்கிறது நீட்டுக்கு? காமன்சாலிசம்னா என்ன? This is the interaction in which one species benefits, the other species neither harmed nor benefited. ஒரு ஸ்பீசிஸ்க்கு பெனிஃபிட் வரும், இன்னொருத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். An orchid growing as an epiphyte. Epiphyteனா என்ன அர்த்தம்னா on other plant only for place they are growing. இடத்துக்காக இன்னொரு பிளான்ட் மேல வளர்றாங்க. On a mango branch, மேங்கோ ட்ரீக்கு அந்த ஆர்ச்சிட் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. And barnacles growing on the back of whale. Barnaclesனா அந்த தண்ணியில இருக்கிற இது, whaleனா நீல திமிங்கலம், திமிங்கலத்து மேல இருக்கிறது. Benefit while neither the mango tree nor the whale derives any apparent benefit. apparent benefitனா அவங்கள அஃபெக்ட் பண்ணி எந்த பெனிஃபிட்டும் எடுத்துக்காது. அந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் என்ன பண்ணுது, மேங்கோ ட்ரீ பிரான்ச் மேல போய் உட்காந்துருக்கு. ட்ரீக்கு கீழே இருந்தா அதுக்கு சன்லைட் கிடைக்காது, அதனால ட்ரீயோட பிரான்ச்ல உட்காந்து சன்லைட் எடுத்துக்குது. ட்ரீல இருந்து எதுவுமே எடுத்துக்காது. அதே மாதிரி வேல் மேல போய் ஏன் பார்னக்கிள் இருக்கு, வேல்னா திமிங்கலம், அதோட உடம்புல போய் ஏன் பார்னக்கிள் இருக்கு, அதனால வேகமா நீந்திலாம் போக முடியாது. அப்போ திமிங்கலத்து உடம்புல ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா திமிங்கலம் போற இடத்துக்குலாம் அதுவும் போகும். திமிங்கலம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், இதுவும் அங்க இருக்கிற வேற ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ தட் இதுதான் காமன்சாலிசம். ஒரு ஆர்கானிசத்துக்கு பெனிஃபிட் ஆகுது, ஆனா திமிங்கலம் மேல ஒட்டிட்டு இருக்கிறதுனால திமிங்கலத்துக்கு பார்னக்கிள் வந்து திமிங்கலத்து மேல ஒட்டி இருக்கிறதுனால திமிங்கலத்துக்கு அட்வான்டேஜும் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. அதான் ஒருத்தவங்க அஃபெக்டே ஆகல, இன்னொருத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ த கேட்டில் எக்ரெட் அப்படிங்கிறது சின்ன பறவை. அண்ட் கிராசிங் கேட்டில் இந்த மாட்டு மேல உட்காந்துருக்கும். இன் க்ளோஸ் அசோசியேஷன், a sight you are most likely to catch if you live in farmed rural areas. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒட்டி வளர்ந்தீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதை பார்க்க முடியும். மாட்டு மேல சின்ன சின்ன பறவைகள்லாம் உட்காந்துருக்கும். இஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் காமன்சாலிசம். ஏன்னா அந்த மாடு போக போக அந்த மண்ணை பரட்டி விட்டுக்கிட்டே போகும், அதுல புழுவெல்லாம் மேல வரும். இந்த குட்டி பறவை போய் போய் சாப்பிட்டுக்கும் அந்த புழுவை. மாடு புழுவை திங்க போறது இல்லை, ஆனா மாடு நடந்து போற பாதையில அந்த புழு மேல வரும்போது அந்த பறவை போய் சாப்பிடும். The egrets always forage close to where the cattle are grazing because the cattle as they move stirrupனா நோன் இது கிளப்பி விட்டு போறது, and flush out the insects from the vegetation that otherwise might be difficult for the egrets to find and catch. ஏன்னா அதுக்கு மூக்குலாம் கம்மியா, பீக் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப குட்டியா தான் இருக்கும், அதால போய் அதை எடுத்துலாம் சாப்பிட முடியாது. ஸோ இது கிளறி விட்டு போக போக அது சாப்பிட்டுக்கும். Another example of commensalism is interaction between sea anemone that has stinging tentacles. Stinging tentacles na attack பண்றது, குத்துறது, ஷார்ப்பா இருக்கும், stinging tentacles. And the clownfish that lives among them. So clownfish என்ன பண்ணும்னா அந்த stinging tentacles அதுக்குள்ள போய் இது பண்ணிக்கும், so that அவங்க predators கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுப்பாங்க. The fish gets protection from predators which stay away from the stinging tentacles. So the anemone does not appear to derive any benefit by hosting the clownfish. So clownfishக்கு ஹெல்ப் பண்றதுனால, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால sea anemoneக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. Next, mutualism. This interaction confers benefits on both the interacting species. Lichens அப்படிங்கிறது algae and bryophyte வந்து mutual benefit ஆவாங்க. Lichens represents an intimate mutualistic relationship between a fungus and photosynthesizing algae or cyanobacteria. இந்த இடத்துல யாருக்கு இடையில மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கு? ஃபங்கை அண்ட் ஆல்கே. ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே. அந்த ஆல்கே சயனோபாக்டீரியாவா கூட இருக்கலாம். சயனோபாக்டீரியானா பாக்டீரியா கிடையாது, ப்ளூ கிரீன் ஆல்கே. அது ஆல்கே தான், ப்ளூ கிரீன் ஆல்கே தான். ஸோ தட் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே தான் லிச்சன்ஸ். இதுல ஆல்கே வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கஸ் கொடுக்கும். ஃபங்கஸ் பிளேஸ், அப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்.
Similarly, the mycorrhizae, mycona என்ன அர்த்தம் fungus தான். MYCO, myconaலே fungus அப்படின்னு அர்த்தம். Rhizae அப்படின்னா root. So higher plants ஓட rootக்கும் fungusக்கும் இடையில இருக்க mutual relationship. They are association between fungi and roots of higher plants. The fungus help the plant in absorption of essential nutrients. Essential na important adoda survival from the soil, while the plant in turn provides fungi with energy yielding carbohydrates. So that plant autotroph carbohydrate synthesis பண்ணி fungus கொடுக்குது. Fungus essential nutrients absorb பண்ணி plants கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க. The most spectacular and evolutionary fascinating examples of mutualism are found in plant-animal relationship. So this is very important. ஏன்னா evolutionarily fascinating. ஆச்சரியப்படுற மாதிரி. Evolutionarily fascinating. Plants need the help of animals for pollinating their flowers and dispersing their seeds. So flower pollination நடந்தாதான் fertilization நடக்கும். Seeds disperse ஆனாதான் அந்த plant வந்து spread ஆகும். ஏன்னா plant cannot move இல்ல. அதுக்கு animals help பண்ணுது. Animals obviously have to be paid fees. So நீங்க ஒரு work பண்றீங்கன்னா அதுக்கு fees மாதிரி வேணும்ல. அந்த மாதிரி animalsக்கு என்ன fees கொடுக்குது plant for their service that plants expect from them. So plants offer rewards or fees in the form of pollen and nectar for pollinators. Pollination பண்ண help பண்றவங்க தான் pollinators. And juicy and nutritious fruit for seed dispersers. So seed disperse பண்றவங்க அந்த பழத்தை இந்த காக்கா பாத்தீங்கன்னா இதை தின்றோம். எதை அந்த வேப்பம்பழத்தை தின்னுட்டு எங்கேயாவது போய் வேப்பங்கொட்டையை எச்சமா போட்டுட்டு போயிடும். வேப்பம் பழத்தை எடுத்து நீங்க கொட்டையை நட்டு வச்சா கூட வேப்ப மரம் வளராது. அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் வழியா காக்கா வேப்பம்பழத்தை தின்னு அது வழியா ஆயா வெளியே வருது பாத்தீங்களா, அந்த கொட்டை வந்து ஆசிட் எல்லாம் உள்ள போயிட்டு நல்லா அந்த சீட் கோட் ஹார்ட் சீட் கோட் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அது விழுவும் போது நல்லா ஜம்முன்னு வளரும். அது காக்கா எச்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து ஃபர்டிலைசர் மாதிரி அழகா கும்முன்னு வளர்ந்துடும் பிளான்ட். ஓகே, நெக்ஸ்ட். But the mutually beneficial system should also be safeguard against cheaters. Cheaters na யாரு? ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்து போலன் கிரெயின் நெக்டரை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா பாலினேஷன் பண்ணாம போயிடுவாங்க. எவ்வளவு திமிரு இருக்கும் அவங்களுக்கு பாருங்க. சீட்டர்ஸ், ஏமாத்துறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அனிமல்ஸ் தட் ட்ரை டு ஸ்டீல் நெக்டர், திருடுறான், நெக்டரை திருடிட்டான் வித்தவுட் எய்டிங் இன் பாலினேஷன். பாலினேஷன் ஏற்படுத்தாம நெக்டரை மட்டும் திருடிட்டு போயிடுவாங்க. Now you can see why plant-animal interactions often involve co-evolution of the mutualist. That is, the evolution of the flower and its pollinator species are tightly linked with one another. So ஒரு பூவு கலர் மாறுது, எவால்வ் ஆகுதுன்னா அதோட பாலினேட்டர்ஸும் இவால்வ் ஆகணும். In many species of fig trees, there is a tight one-to-one relationship with the pollinator species wasp. வாஸ்புக்கும் ஃபிக் ட்ரீக்கும் இடையில இருக்கக்கூடிய இது நீட்ல கேட்டிருக்காங்க பாத்துங்க. மியூச்சுவலிசம், co-evolution. It means that a given fig species can be pollinated only by its partner wasp species and no other species. So particular wasp species தான் fig species வந்து pollinate பண்ணுவாங்க, வேற யாரும் கிடையாது. The female wasp uses fruits not only as an oviposition. Ovipositionனா என்ன அர்த்தம்னா, வாஸ்ப் வந்து அந்த எக் அங்க லே பண்ணிட்டு போகும். இது ஃபிக் ஃப்ரூட்ல. அதான் நீங்க அத்திப்பழத்தை ஓபன் பண்ணீங்கன்னா புழு இல்லாத அத்திப்பழமே கிடையாது அப்படிம்பாங்க. ஏன்னா அதுல வாஸ்ப் வந்து எக்க லே பண்ணிட்டு போயிருக்கு. அது பழமா ஃப்ரூட்டா மாறதுக்குள்ள அது வெளியே வந்திருந்தா பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி உள்ளே இருந்துச்சுன்னா எந்த ஃபிக் பழத்தை நீங்க ஃபிக் ட்ரீ அத்திப்பழம் ஓபன் பண்ணாலும் அதுக்குள்ள புழு இருக்கும். இந்த அத்திப்பழத்தை காய வச்சு தேன் எல்லாம் ஊற வச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுல எல்லாம் புழு இருக்கும். இல்லாமலாம் இருக்காது, செத்து போயிருக்கும், அவ்வளவுதான். So oviposition, அதாவது site, egg laying site, but uses the developing seeds within the fruit for nourishing. So developing seeds nourishingனா அந்த எதுக்காக நியூட்ரியன்ஸ்க்காக யூஸ் பண்றது தான் nourishing. It's larvae புழு, அத நியூட்ரியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க developing seeds. The wasp pollinates the fig inflorescence while searching for suitable egg laying site. ஸோ எக் லேயிங் சைட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கு, எக் எங்க போடலான்னு. அப்போ இன்ஃப்ளாரசன்ஸ்ல பாலினேஷனை ஏற்படுத்திடுது வாஸ்ப். வாஸ்ப்னா அந்த ஆண்ட் அண்ட் வாஸ்ப்னு ஒரு படம் வந்துச்சு இல்ல, த ஆண்ட் மேன் அண்ட் த வாஸ்ப், அதுதான் பறந்துகிட்டு போகும் அது. இன் ரிட்டர்ன் ஃபார் த ஃபேவர், த பாலினேஷன் ஆஃப் த பிக் ஆஃபர்ஸ் த வாஸ்ப் சம் ஆஃப் இட்ஸ் டெவலப்பிங் சீட்ஸ் அஸ் ஃபுட் ஃபார் த டெவலப்பிங் வாஸ்ப் லார்வே. வாஸ்ப் பாலினேஷன் பண்ணுது,
ஃபிக் சீடை வந்து அதுக்கு நரிஷ்மெண்ட்காக கொஞ்சம் சீட்ஸை கொடுக்குது. Orchids show a bewildering diversity of floral pattern, many of which have evolved to attract the right pollinators insect, bees and bumblebees to ensure guaranteed population by it. Not all orchids offer rewards. The Mediterranean orchid Ophrys employs sexual deceit. Sexual deceit, ஏமாத்துறது. Sexual deceitனா என்ன? அந்த ஓஃப்ரைஸ் ரொம்ப கடைசியா எப்படி ஒரு பெரிய விஷயத்தை வச்சிருக்காம பாருங்க. ஓஃப்ரைஸ் அப்படிங்கிற ஆர்ச்சிட் வந்து செக்ஷுவலா டிசீட் ஏமாத்துறாங்க. எப்படின்னு பாருங்களேன். டு கெட் பாலினேஷன் டன் பை எ ஸ்பீசிஸ் ஆஃப் பி. இப்போ மேல் பி என்ன பண்ணும், இந்த ஓஃப்ரைஸ் பிளான்டோட ஃப்ளவரை இன்ஃப்ளாரசன்ஸ் ஃப்ளவரை பார்க்கும்போது ஃபீமேல் பி அப்படின்னு நினைச்சுக்கும். ஏன்னா அந்த ஓஃப்ரைஸோட ஃப்ளவர் எப்படி இருக்கும், ஃபீமேல் ஹனி பி மாதிரியே இருக்கும். நம்ம ஆளு தான் அங்க நிக்குதுன்னு அதோட போய் மேட் பண்றதா நினைச்சு மேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதோட க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் இது வந்து ஒரு ஃபீமேல் ஹனி பி கிடையாது, அது ஒரு ஃப்ளவர்னு. அப்புறம் அது விட்டுரும். பை த டைம் என்ன ஆகும், அந்த ஃப்ளவர்ல இந்த போலன் கிரெயின்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பீல ஒட்டிக்கும். திருப்பி இன்னொரு ஃப்ளவர்ல போய் ஃபீமேல் ஹனி பீன்னு மேட் பண்ணும்போது அப்படியே பாலினேஷன் நடந்துடும். பட் இதுல மேல் ஹனி பீக்கு எந்த பயனும் இல்லை. அதனாலதான் இது செக்ஷுவல் டிசீட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. One petal of its flower bears an uncanny resemblance to the female of the bee in size, color and markings. எல்லாமே அப்படியே ஃபீமேல் ஹனி பீ மாதிரியே ஒரு பெட்டல் இருக்கும். அப்ப the male bee என்னவும் is attracted to what is perceived as a female. ஃபீமேல்னு நினைச்சுக்கிட்டு அட்ராக்ட் ஆகுது. சூடோ காப்புலேட்ஸ்னா இன்டர் கோர்ஸ் நடக்குது, ஆனா ஃபால்ஸ். அது வந்து உண்மையான ஃபீமேல் ஹனி பீ இல்ல with the flower, and during that process is dusted with pollen from the flower. அந்த ஃப்ளவர்ல இந்த pollen grain வந்து மேல் ஹனி பீ மேல ஒட்டிக்கும், டஸ்டட் ஒட்டிக்கும். when this same bee pseudocopulates with another flower, இன்னொரு ஃப்ளவர்ல போய் இதுவாவது நம்ம ஆளா இருக்குமான்னு அது முயற்சியை கைவிடாம திருப்பியும் போய் இன்னொரு ஃப்ளவரோட சூடோ காப்புலேட் பண்ணும்போது இது உடம்புல இந்த pollen grains வந்து அதுல ஒட்டிக்கும். it transfers pollen to its and thus pollinates the flower. So flower pollinate பண்ணிடுச்சு. Here you can see how coevolution operates. If the female bee's color pattern change even slightly for any reason during evolution, pollination success will be reduced. இங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை ஃபீமேல் ஹனிபியோட கலர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா மேல் ஹனிபி என்ன பண்ணும், நம்மால் வேற இந்த ஃப்ளவர் வேறன்னு கண்டுபிடிச்சிரும். அப்ப ஃபீமேல் ஹனிபி எப்பெல்லாம் இவால்வ் ஆகுதோ, கலர்ல சேஞ்ச் வருதோ, அப்போ ஃப்ளவரோட பெட்டல்ஸ் அந்த கலரும் சேஞ்ச் ஆகணும். அத மாதிரியே இதுவும் இருக்கணும். இல்லைன்னா சான்ஸ் வந்து பாலினேஷன் சக்சஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அன்லெஸ் the orchid flower co-evolves to maintain the resemblance of its petal to the female bee. Female beeயும் பெட்டலும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அது இவால்வ் ஆகிக்கணும். ஸோ இது கோஎவல்யூஷன்ல வருது. இது வந்து சூடோ காப்புலேஷன், செக்ஷுவல் டிசீட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஓஃப்ரைஸ் அப்படிங்கிற ஆர்ச்சிட் பிளான்ட் அண்ட் அந்த பி மேல் பிக்கு இடையில இருக்க இந்த சூடோ காப்புலேஷன் செக்ஷுவல் டிசீட்க்கு எக்ஸாம்பிள். இதுல வந்து மேல் ஹனி பிக்கு எந்த பயனும் இல்லை. ஓகே, ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சாப்டர் கடகடன்னு ஆரம்பிச்சிருவோம். March 31st போர்ஷன் முடிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you all. அடுத்து போர்டு எக்ஸாம் இருந்தால் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ தட் நீட் எக்ஸாமுக்கு நீங்க ஃபுல் ஃப்ளட்ஜா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you all. தேங்க்யூ.